மூஷிக வாகனமோதகஸ்த சாமரகர்ண விளம்பின சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்து வாழ ஐப்பசி மாத அதிரடி பலன்கள். ஐப்பசியில் ஒரு அற்புதமான யோகம், பிரமிக்கத்தக்க யோகம். இந்த வார பலன்கள், ஐப்பசி மாதத்தில் வார பலன்கள் என்பது ஒரு செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய பொன் பொருள் செல்வங்களை, பதவி யோகத்தை, செல்வ யோகத்தை, தன யோகத்தை வாரி வழங்குகின்ற, அதுவும் உலகமே கொண்டாடப்படுகின்ற ஐப்பசி 3ஆம் தேதி தீபாவளி திருநாள். அந்த திங்கட்கிழமை தீபாவளி திருநாள் என்று இந்த வார பலன் தொடங்குகின்றது. உலகமே மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகின்ற அந்த நாளில் 20/10/2025 அன்று இந்த வார பலன் தொடங்குகின்றது. உலக மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பொன் பொருள் செல்வத்தோடு சகல யோகங்களும் சகல செல்வங்களும் பெறுவதற்கு நிச்சயமாக பல யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஆக தீபாவளி என்று தொடங்கி சஷ்டி, கந்த சஷ்டி, சூரசம்காரம் என்று இந்த வார பலன் நிறைவு பெறுகிறது. இப்போ அற்புதமான ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை பெறப்போகிறீர்கள். எப்படிப்பட்ட தெய்வீக சக்தி உண்ட ஐப்பசி 3 முதல் ஐப்பசி 9 வரை அனைத்திலும் நீங்கள் பெறப்போகின்ற அத்தனை யோகங்களும் சிறப்பான யோகங்கள், அதிரடி யோகங்கள், ஆச்சரியமான அதிர்ஷ்டங்கள், பொன் பொருள், ஒவ்வொரு வீட்டிலும் பொன் பொருள் செல்வங்கள் பொங்கி வழிகின்ற, மகிழ்ச்சி பொங்குகின்ற அற்புதமான வாரம். அப்படிப்பட்ட வார பலன்களை தெளிவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த வாரத்தில் உலகத்திற்கே படியளக்கின்ற தனத்தை, செல்வத்தை, பதவியை, நல்ல சுபகாரியங்களை தருகின்ற அந்த குரு பகவான், தனகாரகன் என்று சொல்லக்கூடிய தனலட்சுமி யோகத்தை தருகின்ற அந்த குரு பகவான் உங்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உச்சம் பெற்ற கிரகமாக மாறியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிரக சக்தியோடு மற்ற கிரகங்களும் எந்த அளவுக்கு அந்த குருபகவானுடைய வலிமையை அதிகப்படுத்துகின்றது என்பதை தெளிவாக பல ஆச்சரியமான யோகங்களை உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கேன். டிக் பண்ணாம பாருங்க. ரொம்ப அற்புதமான யோகம் உங்களுக்காக காத்திருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப எல்லா ராசிகளுக்கும் இந்த வார பலனை பார்ப்போம். சரிங்களா? அதே நேரம் இது வந்து பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது நீண்ட நாள் நடக்காம இருக்கலாம், நீண்ட நாள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம். அது எப்போ நடக்கும்? நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது எப்போ நடக்கும்? உதாரணத்துக்கு கல்யாணம் எப்போ நடக்கும்னு தெரியல, குழந்தை எப்போ பிறக்கணும்னு தெரியல, குடும்பத்தில் ஒரே சண்டை, இது எப்போ சரியாகும்? ஏன்டா கல்யாணம் முடிச்சோன்னு ஆகிப்போச்சு, இந்த பிரச்சனை தீருமா? இல்லை வேற கல்யாணம் இருக்கா? இந்த வீட்டுக்கு வந்தது சரியில்லை, இந்த வீடு வித்துடலாமா, இல்லை வேற வீட்டுக்கு போயிடலாமா? தொழில், சொந்தமாக தொழில் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தொழில் வச்சுட்டேன், ஆனால் நட்டத்துக்கு நட்டமாக வருது. சொந்த தொழில் யோகம் இருக்கா எனக்கு? இந்த தொழிலில் வெற்றி அடைஞ்சிருவேனா, இல்லை பேசாம வேலைக்கு போவா? இப்படியெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள். ஒருத்தன் பார்ட்னராக பல லட்சம் வரும் அப்படின்னு சொல்லி பார்ட்னராக சேர சொன்னாங்க. நானும் சேர்ந்துட்டேன், காசை கொண்டுட்டு ஓடிட்டேன். இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஆக இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. பிரம்மன்
உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்காரு. எப்படி நீங்கள் எப்படி வாழணும், என்னென்ன யோகங்கள் கிடைக்கும், என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சு அந்தந்த பிரச்சனைகள்லாம் எப்போ சரியாகும் அப்படின்றது பிரம்மன் எழுதியிருக்கார். அதை சரியா ஜோதிடராகிய நாங்கள் அதை சரியா கணித்து சரியா சொன்னா உங்க வாழ்க்கை எல்லாமே சரியா நடக்கும். ஏனால் பிரம்மனால் போடப்பட்ட தலையெழுத்து மாற போறதே கிடையாது. பிரம்ம ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரிங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. வாரப்பலன்கள் கும்பராசினியர்களே, உங்களை மிக உச்சத்திற்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு குருபகவான் உச்சம் பெற்ற வாரப்பலன்கள். தனத்திலும் செல்வத்திலும் வியாபாரத்திலும் சொத்திலும் சுகத்திலும் அப்படியே மேலும் 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 உயரக்கூடிய, உயர்வாக உன்னதமாக உயர்வாக உயர்ந்து உயர்ந்து கொண்டே சொல்லக்கூடிய ஒரு தொய்வு நிலை ஏற்படாத, தடைகள் தொய்வு நிலைகள் ஏற்படாத உயர்ந்து கொண்டே சொல்லுகின்ற ஒரு அருமையான உச்சம் பெற்ற குருவினுடைய அற்புதமான வாரப்பலன்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய முயற்சிகள், அவருடைய வியாபாரம், செய்கின்ற தொழில், இதெல்லாம் வெற்றி பெற வேண்டுமென்றால், லாபம் அடைய வேண்டுமென்றால் அந்த 2-11க்குரியவன் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். ஆக உங்களுடைய 2-11க்குரிய குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் 6ஆம் இடத்தில். 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தால் நாம் செய்கின்ற காரியமெல்லாம் வலிமையோடு, திறமையோடு, புத்திசாலித்தனத்தோடு செய்யக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். அதில் முழு வெற்றியை ஏற்படுத்தும். எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை ஏற்படும். எதிரிகளை இல்லாத நிலையை உருவாக்கும். எதிரிகளே இல்லாத நிலையை உருவாக்கும். என சுபனாகப்பட்டன் 11ஆம் அதிபதியாகி எதிரிகளே இல்லாத நிலையை உருவாக்கி, அப்படியே எதிரி இருந்தாலும் அப்படியே உள்ள விழுந்துக்கிறான். ஏதோ தெரியாமல் பட்டேனே, விட்டுருங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அது போல செஞ்சு முடிச்சிடுறேன். அப்ப எதிரிகளால் மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய காலம் அப்படி மாறிடும். எதிரிகளால் துன்பம் ஏற்படக்கூடிய காலம் போய் எதிரிகளால் மிகப்பெரிய யோகத்தை, எதிரி கூட நண்பன் ஆயிடுவான். ஏன்னா 11ஆம் அதிபதி 2-11 6ஆம் இடத்துல. அப்ப சொல்லுங்க, என்ன வாய் திறந்து என்ன சொல்லுங்க, நீங்க சொல்றது நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்பா. நீ என்ன சொல்றீங்களோ அது சரி, நான் அப்படி மாறிடும். அப்ப எதிரிகளால் நன்மை, அப்படிப்பட்ட யோகத்தை, தொழில் வெற்றிகள், வருமான முன்னேற்றங்கள், உடல் ஆரோக்கியம். ஏன்னா 6ஆம் இடம் ரோகஸ்தானம். அப்ப ரோகஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருந்தா உடல் ஆரோக்கியம், தெம்பு, தைரியம், இப்படி ஒரு சிறப்பான யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த காலமாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? மேலும் இந்த உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்தில் 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்தில், அதாவது இந்த நம்ம செய்யக்கூடிய தொழில், வியாபாரம் எதுவாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும் மேலும் மேலும் உயரக்கூடிய நிலையில், அதாவது 10ஆம் இடத்திற்கு, அதாவது கும்பத்திற்கு 10ஆம் இடம் வந்து விருச்சகம். அந்த விருச்சகத்திலிருந்து என்னங்க 9ஆம் இடமா இருக்கும். 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல போய் குரு உட்கார்ந்திருக்கார். அப்ப எப்படி இருக்கும் உங்க தொழில்? டாப்ல போயிருவீங்க. உங்க உத்தியோகம் டாப்ல இருக்கும். உங்க உத்தியோகத்தின் மூலம் பேரும் புகழும் கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஸ்தான வலிமை அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? சரி, அடுத்ததாக சூரியன், புதன், செவ்வாய், அதாவது உங்க 10ஆம் அதிபதியும் மேலும் உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி புதன். புரிஞ்சுட்டீங்களா? 10ஆம் அதிபதி செவ்வாய். அடுத்து இந்த சூரியன், புதன், செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி, திடீர் யோகம் புதன். 7ஆம் அதிபதி சூரியன். புரிஞ்சுதா? 10ஆம் அதிபதி 3-10க்குரிய செவ்வாய். இந்த 3 கிரகங்கள் எங்க உட்கார்ந்துருக்கு? உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு, 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. டாப்ல மேலும் மேலும் உயர்வு. நான் முதல்ல இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பலன் சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன பலன் அதே திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு.
அப்போ அடுத்து செய்யக்கூடிய காரியங்கள், எந்த முயற்சிகள் தான் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தி மேலும் 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 தொழிலிலும் வருமானத்திலும் முன்னேற்றத்திலும் மேலும் மேலும் உயரக்கூடிய நிலை, அதிர்ஷ்டத்தை கொட்டி தருகின்ற யோகமாக அமைந்திருக்கிறது. ஆக பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், தெய்வ கடாட்சம், தெய்வத்தின் அருள், தெய்வ கடாட்சம் எல்லாமே அந்த இறைவனுடைய அருள் தான். அப்போ இந்த காலங்களில் தெய்வ வழிபாட்டின் மூலம் சிறந்த யோகத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக அமையும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கும்பராசினியர்களே. நல்ல உயர்வான காலம். சரி, இது ஒரு பொதுவான பலன். கும்பராசினியர்களே, பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறோம்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. சரிங்களா? ஏன்னா ரொம்ப நாள் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஏதாவது உங்களுக்கு கல்யாணம் முடியாமல் இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியாமல் இருக்கலாம், இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம், ஒரு புதுசாக தொழில் ஆரம்பித்து ஏதாவது பாதிப்பு இருக்கலாம், இல்லை பிறட்ட ஒரு தொழிலுக்காக பணம் கட்டி பார்ட்னர்ஷிப்போ ஏதோ ஒரு பணம் கொடுத்து ஏமாந்துருக்கலாம், கணவன் பிரச்சனை நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், இப்படிப்பட்ட பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள், கணவன் மொழி பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள், புத்திர பாக்கியம் இல்லாத, குழந்தை இல்லாத பிரச்சனைகள், இந்த மாதிரி இருந்தால் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்திரவாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.